ஸோ வீக்கெண்ட்ஸில் ஒரு சின்ன ட்ரேடு ஒன்று எடுத்திருந்தேன். ஏன்னா உங்களுக்கு முதலே தெரியும் நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் ஆஃபீஸ் வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தேன். ரொம்ப பெரிய அனாலிசிஸ்லாம் கிடையாது, சிம்பிள் லாஜிக் தான். ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு இருக்காது அவ்வளோவா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் சாட்டர்டே சண்டேஸில் சைட்வேஸில் தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சின்ன ட்ரேட் எடுத்திருந்தேன். ஃப்ரைடே வந்து ஒரு நைட்டு ஒரு 9:00 மேலே எடுத்திருந்தேன் அந்த ட்ரேடு. ஸோ இப்போ அந்த ட்ரேடுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்ன அந்த ட்ரேடு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எடுத்தது லெவல்ஸ் என்ன, எங்கே எங்கே வந்து நான் என்ட்ரி எடுத்தேன், ஸோ ஸ்டில் ஏன் அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறேன், அந்த லாஜிக்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் தாங்க, ரொம்ப பெரிய லாஜிக்லாம் கிடையாது. ஸோ ட்ரேட் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு 9:00 9:20க்கு இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன் நான். 9:20 9:30க்கு எடுத்திருந்தேன். இங்கே இந்த கேண்டில் எடுத்திருந்தேன். லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய டிமாண்ட் ஜோனுங்க. ஆக்சுவலி இந்த டிமாண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹேமர் கேண்டில் க்ளோஸ் ஆனதுமே நான் இந்த கேண்டில் ரன்னிங் கேண்டில்லையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் எடுத்துட்டேன் நான். பட் ஒரு ஆப்ஷன் செல்லிங் தான். இதே வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ஸில் எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம இங்கே எடுத்துகிட்டு இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஸ்டாப் லாஸை வந்து பாருங்கள் எவ்வளோ கிளியராக ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப மேலே போயிட்டான். ஸோ அதை பற்றி அதனால தான் வந்து ஆப்ஷன் செல்லிங் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த ட்ரேடை நான் எடுத்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ரன்னிங்கில் வந்து அந்த ட்ரேட் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்குன்றதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரேடு ஸ்டில் இப்போ ஒரு $61 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குங்க. ஸோ இதை நான் அந்த டோட்டல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 வச்சு தான் எடுத்திருந்தேன். இப்போ ஒரு $61 போது பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 5,000 ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 5,000 ப்ளஸில் வந்து இருக்கும். மேபி உங்களுக்கு கால்குலேட்டரில் காமிக்கிறேன் பாருங்கள். $61 இன்ட்டு 88 இன்னைக்கு டேட்டில், சாரி 61 இன்ட்டு 85 ஒரு 5,100 கிட்டத்தட்ட இருக்குது ஒரு இந்த ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது இந்த ஆப்ஷன் செல்லிங் பார்த்தீங்கன்னா 5,400 சாரி 1,15,400 புட் ஆப்ஷனை வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து இந்த ஹேமருக்கு மேலேருந்து மேலே தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஜோன், இது வந்து ஒரு பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதுக்கு கீழே கொண்டு வரது கஷ்டம் தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இதுக்கு கீழே மார்க்கெட் வந்தாலும் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட். ஸோ அதனால் அந்த ஒரு தைரியத்தில் நான் எடுத்துட்டேன் இந்த ட்ரேடு. ஸோ அது நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ஸில் நம்ம வந்து இதை எடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்ருக்கும். பட் ஆப்ஷன் செல்லிங்னால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுதான் ஒரு பெனிஃபிட்டு ஆப்ஷன் செல்லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்க்கும். ஸோ ஃபியூச்சர் பையிங்கில் டேரெக்டாக நீங்கள் பை பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கும் அதான் ஒரு வித்தியாசம். ஏன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் கொஞ்சம். ஏன்னா வந்து இப்போ இதே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்லேயோ இல்லை வந்து ஃபியூச்சர்லேயோ பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு நம்மளுடைய பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் யூ கேன் வெயிட் ஃபார் சர்டன் லெவல்ஸ். ஸோ அதை தான் வந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டேன் நான். ஆக்சுவலி வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக மூமெண்ட் இருக்குது, அந்த தைரியத்தில் தான் நான் போய் படுத்துட்டேன். பட் இருந்தாலும் நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன் பாருங்கள். ஸ்டாப் லாஸ் இவ்வளோ போட்டிருந்தேன். ஸோ லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில். பட் அட் தி சேம் டைம் ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆப்ஷன் செல்லிங்கில். அதனால தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய HNI இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ட்ரேடர்ஸ், ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் அந்த ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடுடைய ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரேட் ஸ்டில் ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் $330 வாங்கின ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள் $24 தான் இருக்குது. 24,000 $24 வந்துருச்சு அது. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை பெர்சன்ட் பாருங்கள், எவ்வளோ கரெக்ஷன்ஸ் பாருங்கள். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 26% ஆஃப் யுவர் கேபிட்டல். ஸோ இதை விட வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு. ஒரு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு
ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழி. பட் நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டு இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் வந்து இது வந்து ப்ராஃபிட்டபுளாக அட்லீஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இந்த ப்ராஃபிட்டுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உடனே வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஈஸியான வழி, ஈஸியாக நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்றத மட்டும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதில் ஹை ரிஸ்க் ரொம்ப இன்வால்வாக இருக்குது. ஏன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய சார்ட்டே பாருங்களேன், சடனாக பார்த்தீங்கன்னா மேலே போவோம், சடனாக கீழே வருவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக். பட் ரிஸ்க் ரிவார்ட் மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ட்ரேடு வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிள். அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒரு 10,000 15,000 20,000 அது கேபிட்டல், உங்களுடைய கேபிட்டலை பொறுத்து இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 23,000 ஆச்சு எனக்கு இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் எனக்கு வந்து $37 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஸ்டில் கேபிட்டலில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து உங்களுக்கு நான் வந்து லிவரேஜ் எடுத்திருந்தேன். ஸோ லிவரேஜ் எடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் எனக்கு கம்மியாச்சு என்னுடைய கேபிட்டல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு சின்ன ட்ரேடு. பட் கோயிங் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு யூஎஸ் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ட்ரேடு வந்து ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மார்னிங் வந்து ஏஷியா செஷனில் ஒரு 6 o'clock 7 o'clock 8 o'clock அதாவது பிட்வீன் 6 and 8:30 ஒரு ட்ரேடு கிடைக்கும். ஸோ இந்த 2 செஷன்ஸ்லையும் வந்து நான் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது ட்ரேடு எடுத்தோம்னா இந்த வீக்கில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த பொசிஷன்ஸை வந்து நான் உங்கள் முன்னாடியே ஸ்கொயர் அப் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸ்டில் பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பாருங்கள், என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா எரோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ப்ரீமியம் வந்து எரோட் ஆகுது பாருங்கள். ஏன்னா அதுதான் ஒரு ஆப்ஷன்ஸ் செல்லிங்குடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அட் தி சேம் டைம் ஈக்குவலி ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ மார்க்கெட் சடனாக பெருசாக ஃபால் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ப்ராஃபிட் வந்து லாஸில் வந்துடும். பட் அந்தளவுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா மேபி சண்டேஸில் சாட்டர்டேஸில் வாலட்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். இதுதான் அங்கே லாஜிக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் முன்னாடி இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணியே காமிக்கிறேன். பட்டு ஒரு வாட்டை ரிஃப்ரெஷும் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேபி ஸ்க்ரீன்ஷாட் ஃபேக் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு வாட்டை உங்களுக்கு லைவில் காமிச்சிடறேன். நான் உங்கள் முன்னாடி தான் வந்து நான் க்ளோஸும் பண்ண போகிறேன் இந்த ட்ரேடை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இங்கே பாருங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டேன். 21 September 4:30 சரிங்களா. ஸோ அதோடைய ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே என்னுடைய இதில் இங்கே காமிக்கும். ஸோ 28,390 rupees சம்திங் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ see you in next video.